அங்க நேர்ல போய் தாவேக தலைவர் சந்திக்காம, அவங்கள இங்க வரவழைச்சு சந்திக்கிறதுங்கிறது எப்படி சரியா இருக்கும்னு ஒரு கேள்வி வருது. அப்போ பார்க்க போனா மக்கள் எவ்வளவு பாதிப்பானாலும் பரவால்ல, எனக்கு என்னோட பாதுகாப்பு தான் முக்கியம் அப்படின்னு விஜய் இருக்காரா? முதல்ல இத வந்து ஆத்தென்டிக்கா நல்லா சொல்ல முடியும் அப்டின்னா, நாங்க ஒரு 2 நாள் போயிட்டு அந்த குடும்பத்த எல்லாத்தையும் நேர்ல சந்திச்சு தான் வந்தோம். பிராக்டிகலாவே அது பண்ண முடியாது. விஜய் நான் கூட்டிட்டு அவங்கள போய் யாரையுமே பார்க்கவே முடியாது. பிராக்டிகலா. ஏன்னா, மெயின் ரோடு இருக்கு இல்லையா? அந்த ரோட் மெயின் ரோட தாண்டி ஒரு சந்து ரோடு. அந்த ரோட்ல நீங்க அதான் மெயின் ரோட்லயே உள்ள வரும். ஒரு லேன்ல வரும். நிறுத்திட்டு அங்கேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500லேருந்து 600 மீட்டர் உள்ள போணும். ஃபர்ஸ்ட்டு. அது உள்ள போய் ஒரு சந்து புகுந்து அப்படி அப்படி பூந்து போய் அப்படி நிக்கும். 2 பக்கமும் வீடு, குட்டி குட்டி சந்துகளா இருக்கு. இப்ப அவர் இறங்கி ஒரு 600 மீட்டர் நடந்து உள்ள போறாரு வச்சுக்கங்க. கூட்டம் சேருமா? சேராதா? சொல்லுங்க. சேருமா? சேராதா? சிஸ்டர் உங்கள தான் அத கேட்கிறேன். கட்டுப்படுத்த வேண்டியது இல்ல யாரோட சார் சேருமா? ஃபர்ஸ்ட்டு சொல்லுங்க. ஆமா. அப்புறம். ஃபர்ஸ்ட்டு சேருமா? சேராதா? சேரும். சேரும் இல்லையா? அப்போ ஏற்கனவே ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு. திருப்பி அவர் போயிட்டு இந்த மாரி ஒரு துயர சம்பவம் நடந்துச்சு அப்டின்னா, அத ஏத்துக்கொள்ற இடத்துல மக்களும் இல்ல, முக்கியமா அவரும் இல்ல. இந்த பாயிண்ட். 2வது அவர் இறங்கி அந்த இடத்துல போயிட்டு, கிட்டத்தட்ட அங்க அவர் போயிட்டு முடிச்சுட்டு வரதுக்கு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் மினிமம் 1/2 அன் ஹவர் ஆயிடும். உள்ள போயிட்டு. அந்த 1/2 அன் ஹவர்ல எப்படிப்பட்ட ஒரு கூட்டம் சேரும்? தேவையில்லாத இஷ்யூஸ் வருமா? வராதா? இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது அவர் கரூர் மட்டும் இல்ல. 2 குடும்பம் திண்டுக்கல்ல இருக்கு. 2 குடும்பம் வந்து சேலத்துல இது திருப்பூர்ல இருக்கு. ஒரு குடும்பம் சேலம், ஒரு குடும்பம் நாமக்கல். அப்போ கரூர் மாவட்டத்த தாண்டி இந்த எல்லா மாவட்டத்துக்கும் அவர் வந்து பர்மிஷன் வாங்கணும். ஸோ பர்மிஷன் ப்ராசஸ்ல ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ அது ஒண்ணு ரீசன். அதனால தான் அவரால நேரடி இது ஒண்ணு. இதெல்லாம் தாண்டி 10 கடந்த 10, 15 நாளாக, சரி இவங்க எல்லாரையும் வர வச்சு பார்ப்போம் அப்படின்றதுக்காக, கரூர்ல சத்திரத்த புக் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. மார்னிங் போயிட்டு சத்திரத்துக்கான காலை போயிட்டு சத்திரத்துக்கான இத குடுக்குறாங்க அட்வான்ஸு. மாலை ரிட்டர்ன் ஆகுது. வந்துட்டு அந்த மேனேஜர் சொல்றாரு, "சார் உங்க அட்வான்ஸ திருப்பி வாங்கிக்கங்க. எங்களால சத்திரம் குடுக்க முடியாதுன்றாங்க." ஏன்னு கேட்டா, "புரிஞ்சுக்கங்க. அவ்வளோதான் என்னால சொல்ல முடியும்ன்ட்டு" குடுத்துட்டு போறாங்க. அப்ப கரூர்ல இருக்கும் எல்லா இடத்துலயும் நம்ம ட்ரை பண்ணியும் கிடைக்க மாட்டேங்குது. காவல்துறை மூலமா போம்போது, காவல்துறை ஒரு சத்திரத்த காட்டுறாங்க. அந்த சத்திரத்த பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையும் இருக்கு. அவங்க காட்டுற சத்திரத்தில நம்ம கண்டிப்பா பண்ண முடியாது. அந்த மாரி ஒரு சூழ்நிலையும் இருக்கு. ஆப்வியஸ்லி வேற வழியே இல்லாமல், இங்க தான் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் அவர் எடுத்த ஒரு காலா பார்க்குறாரு. நீங்க இவ்வளோ ட்ரோல் பண்றீங்க, இவ்வளோலாம் பண்றீங்கன்னு தெரிஞ்சும் பண்ணறாரு அப்படின்னா, அதுக்கு என்ன காட்டுது? வேற வழி இல்லன்னு தான் காட்டுது. நீங்க உண்மையிலேயே அவர் அப்படிப்பட்ட மனுஷன் நீங்க சொல்ற மாரி இருந்திருந்தாருன்னா, அனிதாவோட மரணத்துக்கு போனார்ல. அப்பல்லாம் தூத்து போக முடிஞ்சது. அததான் எந்த சொல்ல வரேன் மேடம். பிரச்சனையும் இல்ல அதுதான் சொல்ல வரலையா? வரேன். புரிஞ்சுக்கங்க. அன்னைக்கு ஒரு நடிகர். அவரால முடிஞ்சது. இன்றைக்கு பாதிக்கப்பட்ட இடம். அது வந்து அவர் தனி மனிதன். இங்க வந்து அப்படி இல்ல. இங்க அவரும் சேர்ந்திருக்காரு இதுல. அவங்க கட்சிய சார்ந்த கேஸ் இருக்கு. அப்ப இவரு போறாரு அப்படின்னா, அது ப்ராப்பர் பர்மிஷன் எடுக்காம முடியாது.